ரகசியம் காக்க வேண்டிய ஒரு விஷயத்த வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்க எல்லா இடத்துலையும் பேர் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரகசியத்தை மறைக்கவே தெரியாது. எல்லா இடத்துலையும் அப்படியே வெளிப்படையாக வெள்ளந்தியாக பேசிடுவாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ராசிக்காரங்க நிறைய இடத்துல கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் நடக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா இதனாலேயே இருக்கும். நான் உங்கள்கிட்ட ரகசியமாக தானே வச்சுக்க சொன்னேன், வெளிப்படையாக நீங்கள் பேசிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். எப்போவுமே நேர்மையாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்தா கூட அதை கரெக்டாக நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கன்னி ராசி பெண் ராசி. இந்த ராசி ஒரு நில ராசியாக இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய வேலைகள் தெரிஞ்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே பேசினா சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். அதிகமாக யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பிட்ட வேலையை அந்த கரெக்டான டைமில் செய்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்த போகிற தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இந்த கன்னிராசி என்பர்கிட்ட இருக்கும். அதனால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் இவங்களை ஏமாத்திட முடியாது. ஏன்னா புதன் இவங்களுடைய ராசியில் உச்சம் பெறதுனால அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய அவசரமாக இருந்தாலும் வேகத்தை காமிக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பொறுமையாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அசௌகரியம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நகரக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசீகரமான தோற்றப்படையவங்களாக இருப்பாங்க. சகஜமாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. அகம்பாவம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி மற்றவங்களை வழிநடத்தக்கூடியவங்க, வழிநடத்த கற்றுத்தரக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம், ஒரு குலதெய்வம் இதெல்லாம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதம்லாம் அந்த கன்னிராசியில் அடங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், அயனசயன போகஸ்தானத்தில் கேது கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது, இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரகநிலை மாற்றமானது நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 27ஆம் தேதி சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். அதே மாதிரி ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் ருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்திரஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்ம கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கிரக அமைப்புனால வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பண வரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சுப நிகழ்வில் கடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். ஏதாவது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு, உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு திருமணம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது, தடையாகவே இருக்குது அப்படின்னா அதில் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இறங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே மற்றவங்களுடைய அனுபவமும் இருக்கணும், அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அந்த தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பங்கு சந்தையில் ஏதாவது மார்க்கெட்டிங்கில் முதலீடு போட்டிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் மூலிமா ஒரு முக்கியமான விஐபியை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். அது அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். உறவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போன உறவுகள்லாம் கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்கள் வருகை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாகனம் வாங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணமான கன்னிராசி பெண்களுக்கு குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. கலைத்துறையை சார்ந்த கன்னிராசி பெண்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. எதுலேயுமே நம்மளால் முடியாது அப்படின்னு விட வேண்டாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சூரியன் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. எதுலேயுமே உங்களுடைய துணிச்சலுக்கு நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய இஷ்டத்துக்கு விரோதமாக ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பாங்க. அந்த உங்களுக்கு இஷ்டத்துக்கு விரோதமாக ஒரு சில நபர்கள் நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நபர்களை கூட கண்டுபிடிச்சி அவங்க என்ன விஷயத்துக்காக அவங்கக்கிட்ட வராங்களோ அதை முறியடிக்கக்கூடிய ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத நல்ல ஒரு அனுபவங்கள் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடந்த காலத்தில் உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும். உறவு பலப்படும். தொலைபேசியின் மூலிமா ஒரு சில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களுடைய கூடுதலான முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்வெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பணப்பற்றாக்குறையை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சனி சஞ்சாரத்தால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அந்த பிரச்சனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணக்கூடிய கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பெருசாக எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்து தோயாமல் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய தைரியத்தால் எல்லாத்தையும் முறியடித்து சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகவும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமம் வாங்கி வீட்லேயே உட்காந்து பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த பங்குனி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக எந்த விஷயம்லாம் தடையாக இருக்கோ, பிரச்சனையாக இருக்கோ அந்த தடையெல்லாம் உடையும். நம்பிக்கையோடு பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.